ஹலோ மக்களே, இது உங்க ஆர்வி டெக் தமிழ். நான் தான் உங்க ஆர்வி. இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது iPhone 15 உடைய ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஜென்ரலாக பண்ணுற ரிவ்யூ அப்படின்னு நினச்சிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு பல வருஷம் ஆண்ட்ராய்டு யூசர் ஃபர்ஸ்ட் டைம் ஐஃபோனுக்கு ஷிஃப்ட் ஆகிறப்ப என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். மொத்தத்தில் iPhone 15 நீங்கள் எப்போ வாங்கணும்னு நினச்சாலும் இந்த வீடியோ தாராளமாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இது தான் iPhone 15 வர பாக்ஸ். அன்பாக்சிங் சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. திறந்தா உள்ள ஃபோன் இருக்கும், ஒரு கேபிள் இருக்கும், ஸ்டிக்கர் இருக்கும், இவ்வளோ தான். ஓகேவா? தென் ஃபோனை கையில் எடுத்தோம் அப்படின்னா இதுதான் iPhone 15. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.1 இன்ச் உள்ள ஒரு ஃபோன் தான். ஆக்சுவலாக ஆண்ட்ராய்டுன்னு வர்றப்ப நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த Asus ROG 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஒரு பெரிய ஃபோன் தான். அதை யூஸ் பண்ணிட்டு இதுக்கு வர்றப்ப பார்த்தீங்கன்னா ஃபோன் ரொம்பவே குட்டியாக தெரிஞ்சிச்சு. பட் அதே நேரத்தில் கைக்குள்ளே அடங்குற மாதிரி இருக்கிற ஒரு ஃபோன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இதை யூஸ் பண்ணி பார்க்குறப்ப இந்த iOS-ஓட ஒரு ஃபீலே கொஞ்சம் வித்தியாசமாக தான் தெரிஞ்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா iPhone 5s யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 5s எங்கே இருக்குது, 15 எங்கே இருக்குது? ஸோ அப்படின்றப்ப எனக்கு இந்த ஒரு யூசேஜ் எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு நல்லா இருந்துச்சு. iOS நான் 5sல பார்த்ததுக்கும் iOS வந்து iOS 12 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து 17. ஸோ இந்த ரெண்டுத்துக்கு நிறையவே வித்தியாசங்கள் இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. ஓவரால் இன் அண்ட் ஃபீல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபோன் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி மேட் கிளாஸ் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. தென் இந்த ஃபோனோட கலர் உங்களுக்கு பார்த்தோன்னே என்ன கலரில் தெரியுது? என்னடா ஒயிட் கலர் ஃபோன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் இது ஒயிட் கிடையாது, இது வந்து ப்ளூ. அப்படி தான் ஆப்பிள் சொல்லியிருக்கா. இது வந்து ப்ளூ கலர் ஃபோன். ஆக்சுவலாக இது வந்து ஒயிட் மாதிரி தெரிஞ்சாலும் ரொம்ப 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 லைட்டான ஒரு ப்ளூ ஷேடு இதில் இருக்குது. ஸோ இது ப்ளூ கலர் ஃபோன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 15 லான்ச் ஈவெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா தி ஆல் நியூ டிசைன் iPhone 15 அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. டேய் என்னடா ஷோ காட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்னடா ஆல் நியூ டிசைன்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஐஃபோன்ஸ் எப்படி பார்த்துருப்பீங்களோ அதே டிசைனில் தான் எல்லாம் இருக்குது. அவங்க மைண்டில் வச்சு சொன்னது புது கலர் மைண்டில் சொல்லியிருப்பாங்க. இல்லை இந்த பேக் பேனல் ரீப்ளேசபிள் விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இந்த பேக் பேனல் ரீப்ளேஸ் பண்ணது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸாக இருந்துச்சு. அப்படியே அவங்க தான் பண்ணுவாங்க. இப்போயுமே அவங்க தான் பண்ண போகிறாங்க. பட் அப்படி இப்போ வந்து ஈஸியான ப்ராசஸாக இருக்கிறனால நமக்கு வந்து இதோட காஸ்ட் கம்மியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஏதோ ஒன்று. ஆனால் இது டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா அதே டிசைன் தான், ஐஃபோனோட டிப்பிக்கல் ஐஃபோன் டிசைன் தான். என்ன கேட்டிங்கன்னா இந்த ஆப்பிள் லோகோவே நிறைய இடங்களில் பளிச்சுன்னு வெளியே தெரிய மாட்டேங்குது. இது நம்ம உள்ளே வாங்குறதே இந்த ஒரு டிசைன், இந்த ஒரு ஸ்டேட்டஸ் அப்படின்றக்காக தான். இதுவே பளிச்சுன்னு வெளியில் தெரியல அப்படின்றப்ப ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா எனக்கு கொஞ்சம் நல்ல ஒரு டீப்பான கான்ட்ராஸ்டான கலர் தான் பிடிக்கும். இது கொஞ்சம் எனக்கு பேலாக இருக்குது, ஒயிட் கலர் மாதிரி தெரியுது. ஃபோனோட வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா 170 கிராம்ஸ் தான். ஸோ ரொம்பவே ஒரு லைட் வெயிட்டான குட்டியான ஃபோன் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இது ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனாலே ஒரு கட்டத்துக்கு மேலே என்னடா நம்ம உண்மையிலே ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறோமா, இல்லை ஏதோ சும்மா பேருக்கு ஒரு ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்ற ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 15 சீரிஸில் லாஸ்ட் இயர் ப்ரோ சீரிஸில் இருந்து அந்த டைனாமிக் ஐலாண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கான். ஸோ இந்த டைனாமிக் ஐலாண்ட் ஆரம்பத்தில் நான் யூஸ் பண்ணி பார்த்தப்ப என்ன பெருசாக யூஸ் ஆகிற போது அப்படின்னு நினச்சேன். பட் இதை ஓரளவுக்கு யூஸபுளாக மாற்றிருக்காங்க. அப்படி இருந்தாலுமே இந்த டைனாமிக் ஐலாண்ட் வந்து வீடியோஸ் பார்க்குறப்ப ஏன் ஒரு இடத்துல தான் என் கண்ணுக்கு படுது. தடங்களை பூசி முழுகிறதுக்காக தான் இவங்க அதில் ஏகப்பட்ட ஃபங்க்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அது ஏகப்பட்ட இடங்களில் யூஸ் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸோ வீடியோஸோ எதுவும் டவுன்லோட் பண்ணுறப்ப அதை வந்து உங்களுக்கு அந்த ப்ராக்ரஸ் பண்ணல காட்டும். இப்போ ஏதாவது ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்க மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதை வந்து டைனாமிக் ஐலாண்டில் மாற்றி விட்டு ப்ராக்ரஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிடுறாங்க. சாங்ஸ் ஓடிட்டு இருந்தாலும் அது உங்களுக்கு மேலே டைனாமிக்கல் நின்றுது. யூடியூப் வீடியோ நீங்கள் வீடியோஸ் பண்ணி வச்சாலும் அது உங்களுக்கு மேலே போகிற மாதிரி தெரியுது. அதாவது ஆன்கோயிங் ப்ராசஸில் இருக்கிற ஒரு விஷயத்தை இவங்க டைனாமிக் ஐலாண்டில் கொண்டு வந்து வச்சுட்றாங்க. அது இப்போ நிறைய இடங்களில் யூஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ப்ளஸ் சில ஆப்ஸை யூஸ் பண்ணி இந்த டைனாமிக் ஐலாண்ட்லேயே எவ்வளோ கஸ்டமைஸ் பண்ண முடியும். அதை நீங்கள் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு ஷார்ட்ஸாக போடுறேன். ஓகேவா? அது கீழே அப்படியே டிஸ்பிளேல வந்தோன்னா தான் இது ஆப்பிள் டேர்மில் சொல்லணும்னா நான் அதை பார்த்தா சொல்லணும். ஏன்னா பேர் ரொம்ப பெருசாக தான் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு சூப்பர் ரெட்டினா XDR OLED டிஸ்பிளே. ப்ளஸ் இது ஒரு HDR10+ சப்போர்ட் பண்ணுற டிஸ்பிளே. டால்பி விஷன் சப்போர்ட்டும் உண்டு. 1000 நிட்ஸ் வரைக்கும் பிரைட்னஸ் போகும். அதுவும் பீக் பிரைட்னஸாக 2000 நிட்ஸ் வரையும் போகும். செம்ம பிரைட்டான டிஸ்பிளே. நீங்கள் வெயிலில் போனால் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கவே தேவையில்லை. ரொம்ப ரொம்ப ஷார்ப்பான டிஸ்பிளே ப்ளஸ் பிரைட்டான டிஸ்பிளேவும் கூட. நீங்கள் கண்டென்ட்ஸ் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு தனி ஃபீலாக இருக்குது. அப்கோர்ஸ் அந்த டைனாமிக் கண்டுக்காமல் நீங்கள் வெப்சைட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ஒரு நல்லா கிறிஸ்பான சூப்பரான ஒரு கண்டென்ட்டாக தான் தெரியுது. கண்டென்ட் வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ஃப்ரண்ட் கிளாஸ்க்கு வந்து செராமிக் ஷீல்டு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. அது இப்போ வரைக்கும் நான் எதுவும் டெம்பரும் ஒன்றும் போடல, கேஸும் ஒன்றும் போடாமல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஓகேவாக தான் இருக்குது. இது அந்தளவுக்கு கையிலேருந்து வழுகிற மாதிரி ஒரு ஃபீலும் கொடுக்கல. இப்படி யூஸ் பண்ணுறப்ப கை தவிர கீழே விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக உடஞ்சிடும். பிகாஸ் இது கிளாஸ் தானே. மெமரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 128 GB ரோம் இருக்கிற ஒரு ஃபோன். அதாவது என்ட்ரி லெவல் ஃபோன். ஓகேவா? இதுதான் மேக்ஸிமம். நீங்கள் அடுத்த வருஷம் சேலில் பார்த்தாலும் சரி இந்த ஃபோன் தான் நிறைய பேர் வாங்க போகிறீங்க. இதோட பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3349 mAh தான் இதில் பேட்டரி. என்னடா இவ்வளோ கம்மியாக, இது எப்படா வாங்கி யூஸ் பண்ண அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த இடத்துல தான் நம்ம iOS ஐயா உள்ளே வராரு. இவரை வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் காதுவாக சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. iOS இருக்கிறனால இல்லை அவ்வளோ பேட்டரி தேவைப்படாது, நல்ல எஃபிஷியண்ட்டாகவே இருக்கும் அப்படின்ட்டு. அது ஓரளவுக்கு உண்மை தான்.
எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன் வந்து லாஸ்ட் இயர் iPhone 14 Proல இருக்கிற அந்த A16 Bionic சிப் தான் குடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபிளாக்ஷிப் சிப் தான். ஓகேவா? இத வந்து நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த பேட்டரி இருக்க போகுது. இது இன்டென்சிவான யூஸ் பண்ணாம நார்மல் யூஸ் அப்படின்றப்ப இன்டென்சிவான யூஸ் என்ன அப்படின்னா, கேமரால வீடியோ ஷூட்டிங், ஃபோட்டோ எடுக்கிறது அடிக்கடி. தென் கேம்ஸ். இந்த 2 இன்டென்சிவான வொர்க்க தவிர்த்துட்டு, நீங்க நார்மலான வொர்க் அதிகமா பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தாராளமா இந்த பேட்டரி நிக்குது. எனக்கே அது ஆச்சரியமா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஆண்ட்ராய்டில் நம்ம பார்க்குறப்ப இந்த ROG ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி. அதில் கிட்டத்தட்ட பாதி தான் அதில் இருக்குது. ஆனால் இதுவுமே ஒரு நாள் தாங்குது அப்படின்றப்ப ஓகேவா தான் இருந்துச்சு. ஆனால் அந்த ஒரு நாளில் நீங்கள் கேமிங் அதிகமாக பண்ணுறீங்க, இல்லை வீடியோ அதிகமாக எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் 2வது தடவை சார்ஜ் போட வேண்டியிருக்கும். அதில் மாற்றமே கிடையாது. இந்த 15 சீரிஸ் லான்ச் ஆனப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஹீட் ஆகிற மாதிரி நிறையவே இஷ்யூஸ் இருந்துச்சு. அந்த இதில் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதுக்கு முன்னாடி 15 Pro Maxை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த Pro Max வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹீட் ஆச்சு. ஆனால் இதில் வந்து ஹீட்டிங் பிரச்சனை இல்லை. ஈவன் நான் கால் ஆஃப் டியூட்டி மாதிரி கேம் ஆடுறப்போ கூட இதில் ஹீட்டிங் என்னால் ஃபீல் பண்ண முடியல. ஆனால் சில நேரங்களில் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணும்போது எனக்கு இந்த ஃபோன் வார்ம் ஆச்சு. அதே நேரத்தில் சார்ஜிங் போடுறப்போ வார்ம் ஆகல. ஆனால் அந்த 15 Pro Max வந்து சார்ஜ் போடுறப்போ வார்ம் ஆச்சு. இது எந்த இடத்துலையும் வார்ம் ஆகல. ரொம்ப ரேரான சில நேரங்களில் இன்ஸ்டாகிராமில் வந்து இது வார்ம் ஆகிற ஃபீல் கண்டிப்பாக இருக்குது. அதை அவங்க ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். கேமரா அப்படின்னு வந்தோம் அப்படின்னா தான் ஐஃபோனோட ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து 2 கேமரா இருக்குது. ஒன்று வந்து 48 MPக்கான ஒரு பிரைமரி கேமரா. தென் 2வது வந்து பார்த்தீங்கன்னா 12 MPக்கான ஒரு அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 12 MPக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 48 MP கேமரா அப்படின்றது இதோட குவாலிட்டி வந்து ஃபோட்டோஸில் சூப்பராக இருக்குது. வீடியோஸ் வந்து கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. லோ லைட்லேயே ஃபோட்டோஸ் வந்து யூஸபுளாக தான் இருந்துச்சு. தென் இதோட அந்த செட்டிங்ஸில் போய் இதில் அந்த 48 MP மோட ஆன் பண்ணிட்டு எடுக்கிறப்போ உங்களுக்கு இன்னும் அதிகமான டீட்டெயில்ஸ் கிடைக்குது ஃபோட்டோவில். ஃபைல் சைஸும் உங்களுக்கு ஓரளவுக்கு கூட தான் இருக்குது அந்த நேரத்தில். ஆனால் அது வந்து நீ ஹை எஃபிஷியன்சியில் மாற்றினீங்க அப்படின்னா ஃபைல் சைஸ் உங்களுக்கு கம்மியாகும். ஆனால் ஹை எஃபிஷியன்சியில் நீங்கள் மாற்றுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் இந்த ஐஃபோனில் உங்களுக்கு பார்க்க பளிச்சுன்னு இருக்குமே தவிர, ஆனால் அதை வந்து நீங்கள் மற்ற ஆண்ட்ராய்ட்லேயோ விண்டோஸில் மாற்றுறப்ப அது சப்போர்ட் ஆகிறதே கொஞ்சம் சிக்கலான விஷயமா இருக்கும். இந்த டிஸ்பிளேல இந்த ஃபோனில் இருக்கிற விஷயங்களை பார்த்தா அது ஒரு வித்தியாசமாக தெரியுது. ஆனால் அதே வேறு ஃபோனில் பார்த்தா அது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது. இது நான் நோட் பண்ண விஷயம். இது எல்லாத்துக்கும் அப்படி தானே, இல்லை எனக்கு தான் அப்படி தெரியுதான்னு தெரியல. நீங்கள் ஆல்ரெடி ஐஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த விஷயத்தை. ஈவன் இன்ஸ்டாகிராம் ஆப் கூட பார்த்தீங்கன்னா ஐஃபோனுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக ஒர்க் ஆகுது. இப்போ நான் இன்ஸ்டாகிராமில் போய் ஏதாவது ஒரு போஸ்ட் லைக் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், லைக்கோட சிம்பிள்லாம் அப்படியே ஹார்ட்லாம் பறக்குது. ஆனால் ஆண்ட்ராய்டில் அப்படி ஒன்றும் பறக்க மாட்டேங்குது. அது போக ஸ்டோரி குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் அதை பார்க்குற அந்த ஸ்டோரி குவாலிட்டி நல்லா இருக்குது. ஈவன் நீங்கள் ஸ்டோரி கேமராவில் எடுக்கிறப்போ கூட ஐஃபோனில் எடுக்கிற அந்த கேமரா குவாலிட்டின்றது தனியாக தெரியுது. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க இன்ஸ்டாகிராம்? ஆண்ட்ராய்டுக்கு அப்படிலாம் வச்சா என்னடா பாவம்ல. சும்மாவே இந்த இன்ஸ்டாகிராமில் ஏகப்பட்ட ஃபீச்சர் ஆண்ட்ராய்டுக்கு வரமாட்டேங்கி. இதில் இந்த கேமரா ஃபீச்சர்ன்றது அப்பட்டமாக தெரியுது ஐஃபோனில் எடுத்தது குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்றது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதில். ஓகேவா? தென் அப்படியே iOS யூசேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் எனக்கு பெரிய இடஞ்சலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் இதில் வந்து அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இல்லை. சில விஷயம் இடம் மாற்றி வச்சுருக்காங்க. இப்போ ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆப்போட செட்டிங்ஸை ஒரு ஆப்லேருந்து தான் நம்ம பார்ப்போம். ஆனால் இதில் அப்படி கிடையாது. இதில் நீங்கள் செட்டிங்ஸ் ஆப்பில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண எல்லா ஆப்போட செட்டிங்ஸும் உங்களுக்கு அங்கே இருக்கும். நீங்கள் அங்கே தான் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து எனக்கு ஆரம்பத்தில் இப்போ நம்ம அதிகமாக ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி ஆரம்பிச்சோம் அப்படின்னா செட்டிங்ஸ்குள்ளே போனாலே கசகசன்னு இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு ஆப்புன்றப்ப நமக்கு அந்த அளவுக்கு ஃபீல் ஆகலை. ஸோ செட்டிங்ஸே எனக்கு ஒரு மாதிரி மெஸ்டப்பாக தான் ஃபீல் ஆகுது. இது ஓகேவா? iOS அப்படின்றப்ப அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துடும். அது போக லாங் டேர்முக்கு இங்கே சப்போர்ட்டும் உண்டு. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேவா? தென் 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை 5G சப்போர்ட் உண்டு. பேண்டை பற்றி பிரச்சனை கிடையாது. எல்லா பேண்டும் இதில் கம்ப்ளீட்டாக சப்போர்ட் ஆகும். இன்டர்நேஷனல் வாரண்ட்டி உண்டு ஐஃபோன் அப்படின்னால. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இங்கே வாங்குற ஒரு ஃபோனை நான் யூஎஸில் போயோ இல்லை வேறு கண்ட்ரியில் போயோ நான் வாரண்ட்டி கிளைம் பண்ண நினச்சாலும் பண்ண முடியும். இதெல்லாமே டிஃபால்ட்டாக வந்துடும். தென் முக்கியமாக பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பல வருஷத்துக்கு அப்புறம் இதை கொண்டு வந்துட்டாங்க. இந்த டைப் சி போர்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ண முடியும்? ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சார்ஜிங்கில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்கள் ஆப்பிளோட கேபிள் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதும் கிடையாது. நீங்கள் எந்த ஒரு பவர் டெலிவரி சப்போர்ட் பண்ணுற கேபிளாக இருந்தாலும் நீங்கள் ஐஃபோனை யூஸ் பண்ணி சார்ஜ் போடலாம். எந்த ஒரு பவர் டெலிவரி சப்போர்ட் பண்ணுற பிரிக்காக இருந்தாலும் நீங்கள் இதுக்கு சார்ஜ் போட்டுக்கலாம். ப்ளஸ் இந்த டைப் சி ஆக்சசரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே விற்கும். அந்த ஆக்சசரிஸ் கூட நீங்கள் ஐஃபோனில் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கீபோர்டு யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம், மவுஸ் யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி டைப் சி ஆக்சசரிஸ் எல்லாமே இந்த ஃபோனில் சப்போர்ட் ஆகும். ஒரு காமனான ஒரு யூனிவர்சல் டைப் சி போர்ட் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த டைப் சி போர்ட் USB 2.0 ஒன்லி. அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் அது என்ன கேபிள்ப்பா? லைட்னிங் கேபிள். அந்த ஆப்பிளோட லைட்னிங் கேபிளே இதுக்கு முன்னாடி என்ன ஸ்பீடு கிடச்சிச்சோ அதே ஸ்பீட் தான் உங்களுக்கு இங்கேயும் கிடைக்க போகுது. எந்த மாற்றமும் கிடையாது. உங்களுக்கு USB 3.0 வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரோ சீரிஸ் தான் போகணும். இது எந்த வகையில் நியாயம்னு எனக்கு புரியல. ஏன்னா இந்த ஃபோனோட ரேட்டு 80,000 ரூபா. 80,000 ரூபாய்க்கு இவன் இவ்வளோ தான் கொடுப்பான் அப்படின்னா இது என்ன அர்த்தம்? இதில் வந்து ஃபாரின் யூடியூப்ல வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவன் அதுக்கும் மட்டும் கொடுப்பான். அதுவும்
அதுவும் நீங்கள் ஒருவேளை அந்த ப்ரோ சீரிஸ் வாங்கினா கூட உங்களுக்கு இப்போ பாக்ஸில் வரப்போகிற கேபிள் USB 2.0 கேபிள் தான். இதை வந்து ஃபாரினில் நிறைய பேர் முட்டு கொடுப்பாங்க. எப்படின்னா நீங்கள் வந்து இது வந்து சார்ஜிங் கேபிள்ன்றது இதுதான். டேட்டா கேபிள்ன்றது தனி, அது நீங்கள் தனியாக வாங்கணும் அப்படின்றது. அது எல்லாமே ஓகே தான். இந்த ஃபோனுக்கு கொடுக்குற ப்ரைஸ் என்ன? இந்த ஃபோனுக்கு கொடுக்குற ப்ரைஸுக்கு அவன் அதை கூட இன்க்ளூட் பண்ணுறான்னா நம்ம அதை எப்படி அதுக்கு முட்டு கொடுக்க முடியும்னு எனக்கு தெரியல. பட் இப்படி தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ 3.0 இருந்தாலும் உங்களுக்கு 2.0 கேபிள் தான் கொடுக்க போகிறான். அது வேணால் நீங்கள் தனியாக தான் வாங்கலாம். சைட்டில் அதை போட்டால் அது ஒரு 6000 போட்டு வச்சுருக்கேன் அந்த கேபிள். அது வேறு கணக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, எங்கேயோ போயிட்டுருக்கேன். தென் ஸ்பீக்கர் குவாலிட்டி அப்படின்னு வந்தோம் அப்படின்னா ஸ்பீக்கர் குவாலிட்டியுமே இங்கே சூப்பராக இருக்குது. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. செம்ம கிறிஸ்பான லவுடான குவாலிட்டி இருக்குது. ஆனால் எத்தனோ டிவைஸில் இருந்தால் இவ்வளோ சவுண்ட் வருது அப்படின்ற ஒரு விஷயத்தை இது கண்டிப்பாக யோசிக்க வைக்குது. இந்த iOS எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டைம் ஆண்ட்ராய்ட்லேருந்து வர்றப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ செட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்போட செட்டிங்ஸும் உங்களுக்கு ஃபோனோட செட்டிங்ஸ் ஆப்ஷனில் தான் இருக்கும். அங்கே போய் தான் நீங்கள் மாற்ற முடியும். ஆப்புக்குனே இருக்கிற செட்டிங் ஆண்ட்ராய்டில் வந்து ஆப்புக்குன்னு இருக்கிற செட்டிங் அது ஆப்பில் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இதில் இப்படி கொடுத்துருக்காங்க. இது வந்து சில நேரங்களில் அந்த செட்டிங்ஸ் வந்து ரொம்ப கசாசன் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்குது. ஓகேவா? தவிர்த்து ஆண்ட்ராய்டில் இருக்கக்கூடிய நிறைய ஃபீச்சர்ஸும் இதில் இருக்குது. பட் அது எல்லாமே ஆப்பிள் சைடில் வந்து பேரை மாற்றி வச்சிருக்கான். இந்த இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்டாண்ட் பை மோட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட நீங்கள் இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே மாதிரின்னு வச்சுக்கலாம். அந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே உடைய அந்த ஒரு யூஸபிலிட்டியே கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றி வச்சிருக்கான். அது வந்து உண்மையிலே நல்லா இருக்குது. ஆண்ட்ராய்டில் வந்து நீங்கள் வெர்டிகலாக தான் அதை வச்சு யூஸ் பண்ண முடியும். பட் இதில் வந்து டாக் பண்ணி வச்சிங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு பெரிய ஒரு டாக் பண்ண ஒரு கிளாக் மாதிரி அது மாறிடும். ஸோ அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த லாக் ஸ்க்ரீன் கஸ்டமைசேஷன் இது எல்லாமே இப்போ இவன் கொண்டு வந்த விஷயத்தை தாண்டி இப்போ சாம்சங்கும் இதை பார்த்து கொண்டு வர ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே நல்லா இருக்குது. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஓகே அப்படின்னு சொல்லலாம். தென் iOSக்கு ஏற்ற சில ஃபீச்சர்ஸுமே இருக்குது. இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் இருக்கிற உங்களை நீங்கள் அப்படியே டச் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா அதை மட்டும் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக கட் பண்ணி வேறு இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். வேறு இடத்துல ஸ்டிக்கராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் iOS to iOS நீங்கள் இந்த 2 ஃபோனை டச் பண்ணுறதுனால ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் பார்த்துட்டா அந்த மாதிரி சில விஷயங்களும் உண்டு. ஸோ இது எல்லாமே ஓகே நல்லா தான் இருக்குது. அப்படியே நெகட்டிவ் அப்படின்னு வந்தோம் அப்படின்னா இந்த iOSோட நெகட்டிவாக ஃபர்ஸ்ட் நான் பார்க்குறது இதோட கீபோர்டு. கூகுள் கீபோர்டை யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வர்றது எனக்கு ஐயோ அப்படின்னு இருக்குது. ஏன்னா கூகுள் கீபோர்டில் நம்மளால் ஒரே எந்த இடத்துக்கும் சேஞ்ச் பண்ணாமல் எல்லா சிம்பிளையும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் இவன்ட்ட பார்த்தீங்கன்னா அட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கூட எங்கிட்ட போய் அட்டை போய் தேட வேண்டியிருக்கு. பொசிஷன்லாம் மாற்றி வச்சுருக்கான். அது ஒரு விஷயம். ப்ளஸ் இந்த கீபோர்டு வந்து எனக்கு வந்து டார்க் பிளாக்கான கீபோர்டு தான் பிடிக்கும். பட் இவன் வந்து இந்த ஒரு கலர் தான் கொடுக்குறான். இது வந்து எங்கிட்ட மாற்றவும் முடியலை. அந்த பார்டர் இல்லாமல் மாதிரியும் பண்ண முடியல. இந்த மாதிரி தான் இருக்குது. ப்ளஸ் இது குட்டி ஃபோன் அப்படின்றனால டைப் பண்ணுறதுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு டைப் பண்ணுற மாதிரி இருக்குது. பெரிய ஃபோன் ஈஸியாக இருந்துக்கும் நினைக்கிறேன். அது உங்களுக்கு குட்டி ஃபோன் யூஸ் பண்ணி பழகிருச்சுன்னா அது ஓகே. ஆனால் நீங்கள் கொஞ்சம் பெரிய ஃபோனை யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு நீங்கள் iPhone 15 ப்ளஸ் மாதிரியான விஷயங்களுக்கு போகலாம். அது கொஞ்சம் பெரிய ஃபோனாக இருக்கும். உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகேவா? கேமராலையுமே பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி அப்படின்னு வர்றப்போ 4Kல 60 FPS வீடியோ எடுக்க முடியும். பேக் கேமராவில் 24 FPS 30 FPS இந்த மாதிரி விஷயங்கள் எடுக்க முடியும். ஃப்ரண்ட்லேயுமே உங்களால் 4K 60 FPS வரை வீடியோ எடுக்க முடியும். ஸ்லோ மோஷன் வீடியோஸ் எடுக்க முடியும். ஸ்லோ மோஷனில் 240 FPS வரை எடுக்க முடியும். இது எல்லாமே ஓகே. இது எல்லாமே சூப்பராக இருக்குது. இதில் வந்து குறைய சொல்ல முடியாது. இந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து 80,000 இப்போ புதுசாக லான்ச் ஆயிருக்கு. நீங்கள் ஒரு வருஷம் வெயிட் பண்ணிங்கன்னா 60,000 கிட்ட நீங்கள் வாங்கலாம் அடுத்த வருஷம் சேலில். ஓகேவா? ஸோ 80,000 இப்போ இந்த ஃபோன் வாங்குறது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் புதுசாக iPhone வாங்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணிடலாம். ஆனால் நான் 14 13 வச்சுருக்கேன் அப்போ இது வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேண்டாம். நீங்கள் மேபி 12 வச்சுருந்தீங்கன்னா வேணால் இதுக்கு ஷிஃப்ட் ஆகிறத பற்றி நீங்கள் யோசிக்கலாம். பட் 13 14 வச்சுருந்தீங்கன்னா வேண்டாம். இது அந்த அளவுக்கு ஒரு பெரிய அப்கிரேடாக தெரியல. ஓகேவா? ஸோ நீங்கள் அதே வச்சு தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். அடுத்த வருஷம் இந்த புதுசாக கொண்டு வந்ததால நீங்கள் அப்போ மாற்றிக்கோங்க. ஓகேவா? iOSக்கு எப்படி பாசிட்டிவ் சொல்லணும்னா அதுக்கேற்ற மாதிரி நெகட்டிவ் இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா கால் ரெக்கார்டிங் இதில் நினச்சி கூட நீங்கள் பார்த்துட முடியாது. தென் டயலர் பக்கம் போனீங்க அப்படின்னா நீங்கள் நம்பரை டைப் பண்ணிங்கன்னா அது நம்பர் உள்ள கான்டாக்டாக அதை சஜஸ்ட் பண்ணாது. அதாவது T9 டயலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அதில் கிடையாது. நீங்கள் முழு நம்பர் அடிக்கணும். ஈவன் நீங்கள் நம்பர் அடிச்சு நடுவில் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே நீங்கள் மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த நம்பருக்கு போக வேண்டியிருக்கும். ஒன்றுனால பண்ண முடியாது. இந்த மாதிரியான சில விஷயங்களும் இருக்குது. அதுபோக வீடியோ எடுக்கும்போது உங்களால் பாஸும் பண்ண முடியாது. நீங்கள் வீடியோ எடுத்துட்டீங்க அப்படின்னா பாஸ் பண்ணிட்டு அடுத்த எடுக்கிற மாதிரிலாம் இருக்கும். அப்போலாம் அதில் பண்ண முடியாது. வீடியோ எடுத்தீங்கன்னா அதை ஒன்று எடுக்க முடியும். இல்லை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணி அடுத்த ஒரு புது வீடியோ தான் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களால் பண்ண முடியும். அடுத்து இந்த ஃபோனில் ஒரு மிக பெரிய நெகட்டிவ் என்ன அப்படின்னா இந்த ஃபோனில் வெறும் 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் இருக்குது. அதாவது iOSடா சூப்பராக இருக்கும்டா, ஆப்பிள் 60 Hz, ஆண்ட்ராய்ட் 120 Hz ஈக்குவல்ரா அப்படின்றவங்க நிறைய பேர் முட்டு கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் இதை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணும்போது நெத்தி போட்டில் அடித்த மாதிரி தெரிஞ்சிச்சு. ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா இது 60 Hz. இது ஓகே. இது அனிமேஷன் வச்சு நிறையவே ஸ்மூத் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அது நல்லாவே தெரியுது. ஸ்மூத்தாகவும் இருக்குது. ஆனால் அந்த 120 Hz ஸ்மூத்னஸை வந்து கண்டிப்பாக இதில் ஒரு குறை ஃபர்ஸ்ட் டைமே உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் 120 144 Hz ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணுறப்ப என்ன ஒரு ஸ்மூத்தாக இருக்குது, ஆனாலும் ஏதோ ஒன்று அப்படியே ஸ்டட்டர் ஆகிற மாதிரியே தெரியுது அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்.
ஸோ ஆப்பிள் இதை அடுத்த தடவையாவது ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். 120 ஹெர்ட்ஸை வந்து எல்லா தடையும் இதாகணும். ஸோ ஓகே, என்னதான் இந்த ஃபோனில் மற்ற விஷயங்களும் நல்லா இருந்தாலும் 80,000 ரூபாய்க்கு 60 ஹெர்ட்ஸ் பேனல் அப்படின்றது வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாது. ஸோ இது வந்து மிகப்பெரிய நெகட்டிவ் தான். ஓகேவா? இதை தவிர்த்து iOSன்னு சில ஃபீச்சர்ஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், சில ஆப்ஸ் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு ஷார்ட்ஸாக போடுறேன். ஸோ ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா இது ஒரு டிப்பிக்கல் ஐஃபோன். எப்பயும் போல் அந்த 80,000 ரூபா ப்ரைஸுக்கு இப்போதைக்கு இருக்குது. இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆனதுனால அடுத்த வருஷம் போனீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். புதுசாக வாங்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நம்பி இதில் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கலாம். பட் ஆல்ரெடி ஒரு ஐஃபோன் வச்சுருக்கேன், அதாவது 13, 14 இந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் போக வேண்டாம். நீங்கள் அடுத்த வருஷம் பாருங்கள். ஓகேவா? இதுதான் இந்த ஃபோனை பற்றின என்னுடைய தாட். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஐஃபோன் யூஸராக அதை பற்றி சொல்லியிருக்கேன். இதில் வந்து தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா அதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை தெரிஞ்சுக்கிறேன். தென் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது மாற்றணும் அப்படின்னா நான் அதை மாற்றிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் கூட சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is Arvi from Arvi Tech Tamil, signing off.